ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய வீக் ஆஃப் டே, அதனால் ஒரு சின்னதாக மினி விளாக் போடலாம். நான்லாம் விளாக்ஸ் போட்டாலே ஆச்சரியமாக இருக்கும். சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. பாத்ரூம்லேருந்து வலிகி விழுந்துட்டேன். மண்டையிலலாம் அடித்து நல்லா வீங்கிட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு, இருந்தாலும் எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப உடம்புலாம் ரொம்ப வலிக்குதுனால சுத்தமாக முடியல. சரி ஒரு நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி லீவ் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே. இப்போ டைம் வந்து 11:40. இப்போ தான் நான் தூங்கி ஏஞ்சிருக்கேன். நல்லா தூக்கம், நல்லா இழுத்து போற்றி நல்லா தூங்கியாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், சாப்பிட்ணும். அதுக்கு நடுவில் நான் கடைக்கு போகணும். ஷாப்பிங்னு சொல்ல வந்துட்டேன். கடைக்கு போயிட்டு கொஞ்சம் தேவையானலாம் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த டே என்னென்ன நடக்குன்னு மறக்காமல் அப்படி பாருங்கள். சும்மா இருக்கிற சங்க ஏன் ஊதி கெடுப்பானே, அப்படி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே நான் எப்பயுமே இங்கே வந்து காது குத்தி கிட்டத்தட்ட ஒரு 2, 3, 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை மாதம்னா எனக்கே தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோன் போட்டிருப்பேன். அதுவும் கோல்டு தான். இங்கே போட்டிருக்கதும் கோல்டு தான். சரி ஒரு சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு இங்கே இருக்கிறத கழட்டி அங்கே போடுறேன்னு சொல்லிட்டு அதை போட்டு கம்மலோட சொரையை உடச்சிட்டேன். அது ஃபுல்லாக நெளிஞ்சே போயிட்டு, பத்தாததுக்கு இங்கே நல்லாவே எனக்கு ரெக்கவர் ஆகிருந்தது. அந்த பெயினே இல்லாமல் இருந்துச்சு. நேற்று போட்டு ஹவுஸ் கீப்பிங் அக்கா நான் போட்டு வரேன்னு சொல்லி அழுத்துல எனக்கு மறுபடியும் இங்கே வந்து பிளட்டெல்லாம் வந்து மறுபடியும் ரொம்ப காது வலி வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப வலிக்குது. அதான் சும்மா இருக்கிறத நம்ம அப்படியே விட்டுறணும். நம்மளா போய் நோண்டினோம்னா நமக்கு அது பயங்கரமான வேலையை வச்சு விட்ருவோம். அதனால் இப்போ நான் நார்மலாக கோல்டை கழட்டிட்டு நார்மலாக ஒரு இது போட்டிருக்கேன். அதுக்கு சரி மருந்து ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படியே விட்டோன்னா பிறகு ஹோல் அடைச்சிரும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம பிறகு மறுபடியும் குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போட்டு இங்கேயும் கிறுக்கு மாதிரி இங்கே ஆனால் சரியாக போயிட்டு இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக கூட விட்டுக்கலாம். நான் நேற்று என்னுடைய இதை க்ளீன் பண்ணச்சில் பார்த்தேன்னா நல்லா சேர்ந்த கிறுக்கு மாதிரி 2 இதை தூக்கி போட்டுக்கிட்டேன். ஏன்னா செயின்லேயும் பேர்ல் இருக்குது, கம்மல்லையும் பேர்ல் இருக்குது. அப்போ நல்லாயிருக்கும்ல, அதனால தான். சரி அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு கடை போய்ட்டு வரலாம். வாங்க பார்க்கலாம், போகலாம். ரெண்டு நாளாக நல்லா இருந்துச்சு கிளைமேட். இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குளிர் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நேற்றோ 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் எதுக்கு இப்படி வளர்றேன்னு எனக்கு தெரியல, சாரி தூக்க கலக்கும்னு நினைக்கிறேன். சந்தி வந்து நிறையா பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தா. அதான் அதோட கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இது நம்ம வந்து அவிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் கருவாட்டு குழம்புலலாம் போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும்ல, அதனால் நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். இன்றைக்கெலாம் எக்கச்சக்க பிளான் வச்சுருந்தேன். காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிடணும், சமைச்சிடணும், சாப்பிட்டுட்டு மறுபடியும் 12 மணிக்கெலாம் மறுபடியும் தூக்கத்தை போட்டுடணும் குளிச்சுட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் 12 மணிக்கு தான் எந்திரிக்கவே செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே என்ன சமைக்கலாம்? கத்திரிக்காய் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, கொஞ்சம் கேப்சிகம் இருக்குது. கேப்சிகம்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகி போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் சாப்பிட்ணும் போல இருக்கு. ஆனால் நான் சிக்கன் தான் வாங்க கடையை போகிறோம். சைடு கேப்பில் அரிசியும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா கடைக்கு போகிறோம். இப்போ எதுக்கு நான் இப்படி புளி வச்சு விளையாண்டுருக்கேன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது. அப்போ நம்ம வந்து லைட்டாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும். ஏன்னா இந்த டைமுக்கெலாம் நம்ம சலூனில் இருப்போம், வெயில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏசியில் இருக்கிறதுனால. இப்போ வந்து ஊர் சுற்ற போகிறோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக தெரியும். அதனால் இதை நம்ம லைட்டாக போட்டு தேய்ச்சிக்கணும். மூஞ்சி எப்படி இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். கலராக இருக்குது, கருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அழகாக இருக்குது, அதெல்லாம் செகண்ட். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ஸ்கின் கேர் பண்ணிக்கணும். இருக்கிறத மெயின்டைன் பண்ண. ஓகே, அவ்வளோதான்.
கிளம்பிட்டேன் கொடைக்கு. கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரியும் இருக்குது. என்ன கிளைமேட்னு நம்மளால் சொல்ல முடியல. பால் சின்ன பேக்கெட். ஊறி இதை போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஊறி போகும். குழம்புல அப்படி டைரெக்டாக போட்டலாம். கேரட், பால் பாக்கெட், தயிர் பாக்கெட், சிக்கன் 60 ரூபா இந்த சிக்கன், மனசாட்சியே இல்லாமல். அப்புறம் இந்த ஃப்ரான்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்களா 20 ரூபான்னு, அதனால் அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் முட்டை, மாங்காய், கேப்சிகம், கோவக்காய், வெங்காயம், அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ காசாக இருக்குது விலைவாசி. அப்பப்பப்பா சி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த சோத்துக்கே பத்தாது போல் நமக்கு. சாரி, எனக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு வேலையா இல்லை, எப்படியோ போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் சமைச்சு சாப்பிட போகிற. பசிக்க ஆரம்பிச்சனால 9 மணிக்கே சாப்பிட்ற ஆள், மணி 1 மணி ஆகும்போது இன்னும் சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் சமைக்க போகிறேனே, சமைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ கூட சிக்கன் அதிகமாக இருந்தது, வாஷ் பண்ண 6 பீஸ் தான், கை வச்சு எண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, இந்த கத்திரிக்காய் வேறு இருக்கா, இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இதுக்கு நடுவில் பசிச்சாதான், அதனால் சந்திக்கு தெரியாமல் அவளோட வாழைப்பழத்தை ஒன்று திருடி சாப்பிட்டுட்டேன். அதுவும் வயிற்றுக்குள்ளே போயிட்டு, சரி வந்ததுக்கப்புறம் அவளை சமாளித்து போனேன். சமைச்சிட்டு காட்டுறேன், சமைக்கிறப்பவும் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். வயிறு வேறு குவான்னு கத்திக்கிட்டு இருக்கு. சிக்கனே இப்போ தான் வெந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ரைஸ் வச்சுருக்கேன். சரி, இந்த சைடு கேப்பை ஏன் சும்மா விடுவானே, கொஞ்சமாக பால் காய்ச்சி காஃபி போட்டு குடிக்க போகிறேன். எனக்கு பசிக்கும்ல, வயிறு வேற கத்துது, அதனால் சரி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பக்கத்தில். சாரி, இது உப்பு அந்த இருக்கு பால். நம்ம வந்து இப்போ காஃபி போட்டு குடிக்கலாம். காஃபி உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். காஃபி ரெடி பண்ணிவிட்டேன். நான் வந்து நாட்டு சக்கரை தான் போடுவேன், வெள்ளை சுகர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சுகரே ஹெல்த்தி இல்லை, அதனால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் போட்டு குடிப்பேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இதை வந்து தயிர் பச்சடி, அப்புறம் கீழே வந்து எனக்கு பிடிச்ச உப்பு கறி, அதுக்கப்புறம் ரைஸ் பக்கத்தில், அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் கிச்சனே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இது காஃபி போட்டு குடிச்சிட்டு மீதி இருக்கிற பால் சாயங்காலம் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்சது. இனிமேல் என்னென்னா குளிக்கணும். குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு தூக்கத்தை போட வேண்டியதான். இல்லைலாம் முடித்தாலே எனக்கு என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரியே இருக்குது. எவ்வளோ நேரம் டக்குன்னு அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டேன்னு நினைக்கேன். சரி, இப்போ போய் நம்ம குளிச்சுட்டு வரலாம். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சாப்பிட்டு குளிக்கக்கூடாது. நான் சாப்பிட்டு குளிச்சுட்டு எங்கள் அக்கா வேற என்னை திட்டுவா. அதனால் குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம். டடா. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு. இனிமேல் நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஒரு 2 மாத காலமாக அந்த காயுது பார்த்திங்களா, ஒரு பெட்ஷீட், அதை நான் அலசவே இல்லை. என்ன வெயில் டைமு, நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு நான் சுத்தமாக அலசவே இல்லை. சரி, இனிமேல் மழை காலம் வந்துட்டு பெட்ஷீட் இல்லாமல் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் அலசி போட்டுட்டு கொஞ்சமாக ட்ரெஸ் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். பாயெலாம் விரித்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஏதாவது போர் அடிச்சிடல மாதிரி ஏதாவது ஒரு பழைய படத்தை போட்டு விட்டுட்டு ஹாட்ஸ்டாரில் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். நில்லுங்க, எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றப்போ காட்டுறேன். எடுத்து வச்சுட்டேன். பக்கத்துலேயே ஃபோன் ஸ்டாண்டும் இருக்குது. இனிமேல் நல்லா ஒரு படத்தை போட்டு பார்த்துக்கிட்டே நல்லா சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு அவள் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே. சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். ஐயோ, இவ்வளோ நேரம் நான் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டேன், என் வயிறு கத்துது. சரி, நான் சாப்பிட்டு வரேன். டாட்டா. சுட சுட சாதம், கூடவே சிக்கன், அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஐயோ, இன்னும் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, சாப்பிட வேண்டியதான். வயிறு கத்துது. சரியான மழை கொண்டு எடுக்குது. இப்போ டைம் கரெக்டாக 5:11. இப்போ தான் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அடிச்சிருக்கேன். சரி, வெளியே போய் பார்க்கலாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. மழை வேறு அடித்து ஊற்றுனுச்சு. ஸோ பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட். அப்பப்பா, இந்த மழை பெஞ்சாலே இதான் அழகு.
அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீரியஸாகவே கிளைமேட் செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். கிளைமேட்டுக்கு அப்புறம் என்ன, சுட சுட காஃபி, சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸை போட்டு சாப்பிட்டுட்டு சரி உள்ளேயே இருக்கும், லைட்டாக வெளியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சலூன்லாம் நடந்துக்கிட்டே இருப்போம், ஏதாவது வேலை இருக்கும். இங்கே சும்மா வெட்டி சாமியார் அதெல்லாம் சாப்பிட்டு படுத்துருக்கு. அதனால் சரி ஒரு சின்னதாக வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இந்த டைம்லலாம் வாக்கிங் போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி போகலாம் டிசைட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். போகலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். ஆனால் மழை வெளுத்து வாங்குது, எங்கே போகிறது? பேசாண்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்க வேண்டியதான். சாப்பிட தோணும். மழை பெஞ்சா என்ன சொல்லவா வேணும். சரி இந்த கார்ன் சந்தி வச்சுருந்தாலா, ஆல்ரெடி 2 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் கார்ன் எடுத்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அது இந்த மழைக்கு தான் யூஸ் ஆக போகுது. கார்ன் சுட்டுட்டு அது கூட நம்ம காஃபி வச்சு இப்போ சாப்பிட போகிறோம், மழையை ரசிச்சுக்கிட்டே. மண்டை கேவலமாக இருக்குது. நானும் வாக்கிங் போகலாம் ஏதாவது பண்ணலான்னு பிளான் போட்டேன். ஆனால் நான் மழை செஞ்ச சதினால என்னால் எங்கேயும் போக முடியல. அதனால் கார்ன் சுட்டு வச்சுருக்கேன், கூட காஃபி போட்டு வச்சுருக்கேன். சரிதா, அதை உட்காந்து சாப்பிட்டு மழையை ரசிக்க வேண்டியதான். ஒரே மழையாக இருக்கு, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மழை நிற்கவே இல்லை. ஐயோ எப்படி பெய்யுது பாருங்க. எப்படியும் மழை விடாதுன்னு நினைக்கிறேன். வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ அவ்வளோ மழை, பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் நைட்டு எதுவும் சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு இதுவே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. கார்ன் சாப்பிட்டேன், அப்புறம் லஞ்சுமே லேட்டாக சாப்பிட்டதுனால ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங். அப்புறம் என்ன, இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், குட் நைட்.